வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸல் தமிழோட புதிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா மைக்ரோசாஃப்ட் விசியோ. இந்த விசியோ அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸல் தமிழ் டுடே டிப்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் மைக்ரோசாஃப்டோட நிறைய வேர்ஷன்ஸ், நிறைய அப்டேட்ஸ், அதாவது பவர் ஆப்ஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் வர கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் 365 விசியோ தான் பார்க்க போகிறோம். விசியோ ஆப்பை நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னாக்கா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இதை பற்றின கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் விசியோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த விசியோ சாஃப்ட்வேரை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன டயக்ராம்ஸில் இருந்து பெரிய பெரிய டயக்ராம்ஸ் வரைக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளோர் பிளானாக இருக்கலாம், இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரையலாம், இல்லை ஆர்கனைசேஷன் சார்ட் போடலாம், இல்லை உங்கள் சிஸ்டமோட ஃப்ளோ சார்ட் கூட நீங்கள் வரையலாம். எந்த ஒரு பிளானுக்குமே முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பிளான் தான், அந்த ப்ளூ பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் இதில் டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த விசியோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது விர்ச்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக தெரியும். பட் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போது தான் அதோட இன்டெப்த் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, அதை விசியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே அந்த சாஃப்ட்வேரை எவ்வளோ பிளான் கொடுத்து வாங்குறது அப்படின்றத நீங்கள் பிளானிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதோட பர்ச்சேஸ் லெவல் தெரியும். நீங்கள் பர் மந்த்துக்கு வாங்க போகிறீங்களா, இல்லை ஒன் டைம் பர்ச்சேஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எது பெஸ்ட் பிளான், அதுவும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விசியோ பிளான் 1 அண்ட் விசியோ பிளான் 2 அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் விசியோ பிளான் 1 பார்த்தீங்கன்னாக்கா 360 ரூபீஸுக்கும், விசியோ பிளான் 2 பார்த்தீங்கன்னாக்கா 1080 ரூபீஸுக்கும் வருது. இதில் நீங்கள் எது வாங்க போகிறீங்க அப்படின்றதுக்கு கீழே அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வெப் சீரிஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும், அதாவது வெப் வெர்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்க்டாப் மோடும் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுவும் மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சேர்ந்து கொலாபரேட்டராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கங்க, விசியோ பிளான் 1. விசியோ பிளான் 2 வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன் டைம் பர்ச்சேஸ், நான் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இது எப்பவுமே தேவைப்படுது அப்படின்னாக்கா ஒரு பிசிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் எடுத்துக்கலாம். அதுவும் ஒன் டைம் பர்ச்சேஸில் ஸ்டாண்டர்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்துலேயும் நீங்கள் சூஸ் பண்ணுறது எதுன்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 30 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையலும் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். இந்த 30 டேஸ் ட்ரையலில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பார்த்துருங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுதான். இது எல்லாமே உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 30 டேஸ் ட்ரையலை வந்து ட்ரையல் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரையல் பேக்கை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒருத்தன்றதுனால எதையுமே இப்போ வாங்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நான் ப்ரிஃபர் பண்ணுறது விசியோ பிளான் 2 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் விசியோ பிளான் 1 இன்க்ளூடடாக. ஸோ விசியோ பிளான் 1ஓட அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு விசியோ பிளான் 2லேயும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இப்போ ட்ரையல் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லாகின் ஐடி, அதாவது டொமைன் அதெல்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வேணால் க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டாக ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அதோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு blank பேஜ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இது நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுது அப்படின்றதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நியூ பேஜ் போட்டிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸ் சிம்பிள் போட்டு blank drawing அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கீழேயே உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இதுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு நெட்வொர்க் டயக்ராம் பண்ணலாம், இல்லை பிளாக் டயக்ராம் பண்ணலாம், இல்லை நெட்வொர்க் டயக்ராம்லேயே டிசைன்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பஸ் பார்லாம் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு எஸ்கியூஎல் ஃப்ளோ சார்ட் மாதிரி எதனா ட்ரை பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸோட மோடு என்னன்றதை நீங்கள் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. AWS ப்ரோக்ராமுக்கான டயக்ராம்ஸும் இதில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்காக இந்த ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறோம். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஆர்கனைசேஷன் சார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேசிக் ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
தேவையான சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், அசிஸ்டண்ட்டு, வேகன்சி ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ இருக்காங்க, கன்சல்டன்ட்டு, ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் இன்னும் நீங்கள் ஷேப்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே ஹோம் டேப், இன்சர்ட் டேப், டிசைன், ரிவ்யூஸ் இது எல்லாமே ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவுட்லுக்கில் பார்த்துருக்கலாம், வேர்டில் பார்த்துருக்கலாம், எக்ஸலில் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே ஈஸியாக அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் அண்டு டயக்ராம் லே அவுட் இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு லே அவுட் தேவைப்படுது அப்படின்னாக்கா இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் கனெக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த பக்கம் வேணும் அப்படின்றத நீங்களே கொடுத்துக்குங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளான் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செப்பரேட்டு, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு பில்டிங்கில் இருக்குது. இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சைமல்டேனியஸாக ஒரு 4-5 அக்கௌண்ட்டில் ட்ராவல் பண்ணி அதோட டேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. அதோட அப்டேட் எல்லாமே இப்போ ஒரு கம்பெனி ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அந்த கம்பெனிலேருந்து இன்கமிங் அவுட்கமிங் எவ்வளோ போயிட்டுருக்கு, அந்த மாதிரியான எல்லா அப்டேட்டுமே உங்களோட டேப்லெட் மொபைலில் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ப்ரீ பிளான் தான் போட்டிருக்கேன். இது ஒரு ரஃப் டயக்ராம் தான். ஸோ இது மாதிரி தான் எல்லாமே பண்ணுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ், இதுக்கான கலர் எடிட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா 4 சைடு ஒரு ஆரோஸ் காமிக்கும். அந்த ஆரோஸ் மூலிமா நீங்கள் கனெக்ஷனை கொண்டு போகலாம். ஒரு கனெக்ஷனையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ரஷ் சிம்பிள் கீழே ரெட் கலர், க்ரீன் கலர்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கலர்ஸை டிஃபரெண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எலக்ட்ரிக் சர்க்யூட் வரையலாம், சர்க்யூட் டயக்ராம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கான ஃப்ளோர் பிளான் பண்ணுறீங்க, ஒரு பில்டிங்கான பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த பில்டிங்கான பிளான் கூட நீங்கள் இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ், டிவி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கான சிம்பிள்ஸை நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இதில் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றதுனால குறிப்பிட்ட சிம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம சிம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுலேருந்து எதனா ஒன்று கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மைலி சிம்பிள்ஸ். இந்த ஸ்மைலி சிம்பிள்ஸில் ஷிப்பு, ட்ரீ, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எர்த்தை எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இதோட கலர் வேணா சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர் டேக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு ட்ரையலாக காமிக்கலாம், ஒரு டயக்ராமாக காமிக்கலாம், இல்லை ஒரு ட்ராயிங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பண்ணலாம். அனிமேஷனுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் அனிமேட் பண்ணுறதுக்கான வீடியோவாக கூட எடுத்து ஜூம் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? இதை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு பேருக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரே பிளானில் ஒர்க் பண்ணுறது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். அதுவும் இந்த டைமில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி என்ன கமெண்ட் அப்படின்றது சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி